முகத்தை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிடுவேன் இவன் என்னன்னு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் போய் அதெல்லாம் தப்பு. தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, அந்த தம்பி அஜித் இறந்ததெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம். தெலுங்குல பவன் கல்யாண் சார் வச்சும் படம் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அவர் அரசியலுக்கு வந்து சினிமாட்டோ ஒரு பொலிட்டீஷியனாகவும் அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ஜனநாயகனப்பெல்லாம் வந்து வெளிப்படையாக விஜய் சாருக்கு வந்து நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்க. அவருடைய விஷன் ரொம்ப பெருசு. அவர் உள்ளே வந்தவொடனே நிறைய யங்ஸ்டர்ஸ் பரபரப்பாக இருக்காங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கிற யார் வேணாலும் வரலாம். எல்லாம் முடிஞ்ச காலகட்டத்தில் தான் அரசியலை நோக்கி பயணிப்பாங்க. கல்யாண் சாரும் சரி இவரும் சரி உச்சத்தில் இருக்கும்போதே வந்து இறங்கி நிற்கிறாங்கன்றதே ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. கனி கனி கனின்னு ஒரு நாளைக்கு 100 முறை கூப்பிடுவார். இந்த சமூகத்தை பற்றி மட்டுமே அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நான் எப்படி பார்த்தனோ அப்படியே தான் வச்சுருந்தேன் கடைசி வரைக்கும். நான் வந்து அதற்கு பிறகு நான் ஒரு முறை அண்ணனை சந்திக்க நேரும்போது அவர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கிட்டேன். அதோட மனசு ஒத்துக்கவே இல்லை. உங்ககிட்ட அவரோட அரசியல் சார்ந்து ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா பார்வைகள்? பட் அந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியாக பார்க்குறேன் நான். இப்போ என்னையவே பயங்கரமாக பல கெட்டப்பில் ஒரு வாட்டி போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த கெட்டப்பெலாம் நம்ம இன்னும் போடல, இல்லை இதை மட்டும் எடுத்து வைங்க, இது அப்புறமா பயன்படுத்துவோம். நமக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்கான்ல, ராணியில் கால் வச்சா என்ன, ராணி மேலே அடிச்சிருவோம், அதனால வேலையை போயிருந்தோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம்? எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒன்று தான், உழைப்பு. பட் இந்த 1000 கோடி பட்ஜெட் ப்ரொடக்ஷன் இப்போ தம்பி அட்லி பண்ணுறாருல்ல, தலைவர் படம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து எத்தனை 1000 கோடினே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 துருவங்களும் ஒன்றா சேர்றாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது 1000 கோடியெல்லாம் கிடையாது, அது 10,000 கோடி. ஸோ கமிங் டு அரசன் இல்லை, குணா செந்தில் ராஜன், இந்த காம்போ வந்து மறுபடியும் நாங்கள் பார்க்கலாம். எல்லாரும் இருக்காங்க, அரசன்ல எல்லாரும் இருக்கோம், எல்லாரும் இருக்கீங்க. பட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட், ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அதில் அன்பு கேரக்டரில் தனு சார் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்பயும் சிம்பு சார் அண்ட் தனு சார் காம்போ ஃபேஸ் ஆஃப் வந்து நாங்கள் இதில் பார்க்கலாமா? அந்த அப்டேட் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஸோ என் கூட ஒரு டிரெக்டர், ஆக்டர் அண்ட் லாயர், எஸ்ஐ அதியமான் சார் இல்லை? வணக்கம். ஸோ தடயம் சீரீஸ்க்காக நம்ம சமுத்திரகனி சார் கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அண்ட் எஸ்ஐ அதியமான் அப்படிங்கிற ஒரு ரோலில் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரோலை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உங்களோட ஒரு போலீஸ் கெட்டப் ரோல் நிறைய பண்ணியிருக்கீங்க. இது 40 சுச்சம் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ரொம்ப ஒரு நேர்மையான, ஒரு இன்னசென்ட்டான ஒரு அதிகாரி. ஓகே. ரொம்ப உளவியலாக ஒரு கேஸை ஆராயக்கூடிய ஒருத்தன். அதனாலேயே இவனை தள்ளி தள்ளி வச்சுருப்பாங்க. ஏன்னா யாரும் பார்க்காத ஒரு பாயிண்ட்டை போய் பார்ப்பான். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்ப தனியாக தெரிகிறதுக்கு ரீசனே அதுதான். நிறைய விஷயங்கள் இவனுக்குள்ளேயே பேசிக்குவான். இவனாக ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுவான். இவனாக என்ன நடந்திருக்குன்னு நடித்து கூட பார்த்துக்குவான். பார்த்துட்டு இவன் ஒரு விஷயத்தை சொல்லுவான், அது சரியாக இருக்கும். ஆனால் அங்கீகாரம் இவனுக்கு கிடைக்காது, வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த அங்கீகாரத்தை. இப்படி பார்த்து 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 பழகி போய் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்துக்கிட்டு ஒரு பொட்டி கடை வச்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லை? உழைக்கிற எல்லா துறையிலையுமே முக்கியம். எல்லா துறையிலையுமே அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன அன்பு முக்கியம், ஒரு சின்ன வார்த்தை, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவனுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்க இடமே அந்த ஒரு டீ கடை தான். அதான் ட்ரெயிலர்லேயே வந்திருக்குமே, எப்போ பார்த்தாலும் டீ கடையில் உட்காந்துருப்பான்னு. அதுதான் இன்ட்ரோ கொடுக்கும்போதே சொன்னேன் சார் உங்களை லாயர் அப்படின்னு. ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் வந்து டைரக்டராக ஆக்டராக பார்த்துருப்பாங்க, பட் நீங்கள் வந்து லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. முடிச்சிட்டேன், பட் இன்னும் லாயராக படம்னு ஒரு படத்தில் பண்ணேன். ஓகே. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ் லாயராக ஒரு படம் பண்ணல. ஆசை பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அங்கே தான் போய் நிற்க முடியல, எங்கேயாவது போய் நிற்போம். பட் நீங்கள் ஆசைப்பட்டு படிச்சிங்களா சார்? நிறைய பேர் லாயர் சூஸ் பண்ணுறது காரணம் சமூகத்தில் ஏதாவது ஒரு கோபம் இருக்கும். ஸோ நான் இதை பண்ணல. இல்லை, நான் வந்து கேஸ் லாஸ் படிக்கிறதுக்காக போனேன். நிறைய விதவிதமான கேஸஸ் அதை பார்க்குறதுக்கு. நான் ஆக்சுவலாக ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு
ஐஏஎஸ் படிக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிலிமினரி எக்ஸாம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் தான் இது நம்ம ரூட்டு கிடையாது, நம்ம சினிமாக்குள்ளே போகணும், இங்கே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோமேன்னு சொல்லி திரும்பி வந்து பட் பெரிய படிப்ஸ் டு சினிமா எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? படிக்கிறதுன்றது சாதாரணமாக இயல்பாக வர்றது தானே. ஓகே. அதுக்கு தனியாக உட்காந்து இது பண்ணுறதே இல்லை. நான் சென்னை வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, அம்மாயை மெட்ராஸில் போய் சினிமா என்ன செய்ய போகிறான் அப்படின்னு. அந்த கோவத்தில் அப்படியே வந்து பார்த்தா எல்லாம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. சட்டம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் மகன் வக்கீல்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி நான் போய் என்ட்ரன்ஸ் எழுதினேன். கிடச்சது, படித்தேன். அதுலேயும் படிக்கும்போதும் நிறையா சின்சியராக படித்தேன். அப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு உதவி இயக்குனராக வாய்ப்பு கிடைச்சது கேபி சார்ட்ட போய் ஜாயின் பண்ணேன். எப்பவுமே த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்று லவ் ஸ்டோரி இல்லைன்னா த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த தடயம் அப்படிங்கிற இந்த கதை மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது சார்? இது ரொம்ப த்ரில்லான ஸ்டோரி தான், பட் ஆனால் ரொம்ப வலியான ஒரு ஸ்டோரி. பாதிக்கப்பட்டவனின் வலி வந்து ரொம்ப பெருவலி. முகத்தை பார்த்தவொடனே நான் முடிவு பண்ணிடுவேன் இவன் என்னன்னு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் போய் அகத்தின் அழகு முகத்தில் அது தெரியும். வேற ஒரு விஷயத்துக்கு சொன்னது. அதை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து முகத்தை பார்த்தெல்லாம் முடிவு பண்ணிட முடியாது. நிறையா கேள்விகள் கேட்கணும், நிறையா விசாரிக்கணும், அதற்கு பிறகு தான் முடிவுக்கு வரணும். அப்படி முகத்தை பார்த்தோன்னா முடிவு பண்ண கேஸ் தான் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, அந்த தம்பி அஜித் இறந்ததெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம். அந்த மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவம் நடந்துடும். அவன் வந்து திரும்பி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது பாதிக்கப்படுறது யார் அப்படின்றத பற்றி பேசுகிற ஒரு படைப்பு தான். ரொம்ப வலியான ஒரு படைப்பு. அது நிஜமாக நடந்த ஒரு விஷயம், உண்மை கதை, ஆந்திராவில் நடந்த ஒரு விஷயம். பாவம் பார்டரை தாண்டி தமிழ்நாட்டில் வந்து 2-3 சம்பவம் பண்ணிடுவாங்க அவங்க. இங்கே தமிழ்நாட்டு அதிகாரி தான் போய் கண்டுபிடிச்சார் அதை. அதனால் வந்து அது ரொம்ப பெருசாக பேசு பொருளாச்சு. அதை பற்றி பேசுகிற ஒரு படைப்பு தான். ஆக்சுவலாக இது வந்து இந்த கதையோட பேஸ் அப்போ மிகப்பெரிய உளவியல். பிகாஸ் முகத்தை வச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கான், அமைதியாக இருக்கான், சாந்தமாக இருக்கான், நல்ல பையனாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி. கரெக்ட். முகத்தை வச்செல்லாம் முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா முகம் எப்படி உண்மையை சொல்ல முடியாது. ஓகே. நீங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி தெலுங்கு ஃபிலிம்ஸும் நிறைய நடிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப மாசாக அங்கே நிறைய டைரக்ஷனும் பண்ணியிருக்கீங்க, படங்களும் நடிச்சிட்ருக்கீங்க. கம்பேர் பண்ணும்போது, ரெண்டு இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன? எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒன்று தான், உழைப்பு. உண்மையான உழைப்பு இருந்ததுன்னா எங்கே இருந்தாலும் வந்துடலாம். பட் இந்த 1000 கோடி பட்ஜெட் ப்ரொடக்ஷன் கலெக்ஷன் அப்படிங்கும்போது இப்பயும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி தானே சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் 1000 கோடி இங்கே தான் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ தம்பி அட்லி பண்ணுறாருல்ல, அது 1000 இல்லை 3000 கோடி. அதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் 1000 கோடி, அந்த இண்டஸ்ட்ரியில் 1000 கோடின்றதெல்லாம் கிடையாது. எங்கே இருந்தாலும் அது நடக்கும். அதற்கான ஆட்கள் ஒன்று சேரும்போது அதை நடத்திடுவாங்க. இப்போ தலைவர் படம் வந்துச்சே, அதெல்லாம் வந்து எத்தனை 1000 கோடினே சொல்ல முடியாது. ஆமாம், அவ்வளோ பெரிய இடத்த தொடப்போகுது. அதை நான் பலமுறை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போல்லாம் பார்க்கறேன்னா நான் ரஜினி சார் ஃபேன், நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க சார்? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அநேகமாக அந்த படத்துக்குள்ளே நான் இருக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா அந்த மாதிரி படைப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து விலை மதிக்க முடியாத படைப்பு அது. அவங்க 2 பேரும் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரே குருநாதர் தானே, கேபி சார் தானே. கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 துருவங்களும் ஒன்றா சேர்றாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு என்ன, அது எந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கும்? இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நடந்திருக்கு. அது 1000 கோடியெல்லாம் கிடையாது, அது 10,000 கோடி. அது எஸ், அது இப்போது போயிட்டுருக்கு. பட் இப்போ சங்கர் சார்லாம் நம்ம பார்க்கும்போது வேல்பாரி எடுக்கிறதுக்கே ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து தேடிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அங்கே வந்து ராஜமௌலி சாருக்கெலாம் பாகுபலி, அடுத்து வாரணாசி, இந்த மாதிரி மாசிவ் பட்ஜெட்டில் வந்து ஒரு ஹேப்பனிங் அவங்களுக்கு இப்போ ஈஸியாக பண்ண முடியுதோ அப்படின்னு தோணுது. இல்லை, அது நடக்கும். அதற்கான ஆட்கள் ஒன்று சேரும்போது நடக்கும். வேல்பாரியெல்லாம் வந்து 3 பகுதியாக பண்ண போகிறேன்னு சார் சொன்னாங்க. அது கண்டிப்பாக மிகப்பெரிய ப்ராஜெக்டாக வெளிவரும். என்னென்னா எல்லா துருவங்களும் ஒன்று சேரணும்ல, அதை நேசிக்கிறவங்க ஒன்று சேரும்போது தான் அது நடக்கும். ஓகே சார், நீங்கள் விஜயகாந்த் சார் வச்சு நிறைஞ்ச மனசு அந்த படம் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ விஜயகாந்த் சாரோட ஒரு சூப்பர் மெமரி வந்து ஷேர் பண்ணணும். அற்புதமான மனுஷன். அண்ணன் சொன்னால் அண்ணன், தலைவன்னா தலைவன். ஓகே. ஒரு மனிதாபிமானின்னா மனிதாபிமானி. அற்புதமான மனுஷன். அவருடைய இழப்பெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியல. அவர் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போவும் அவர் இருக்கார் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். அந்த படம் பண்ணும்போது ரொம்ப அருகாமையில் கனி கனி கனின்னு ஒரு நாளைக்கு 100 முறை கூப்பிடுவார். அப்படி கூப்பிடும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவார். இந்த சமூகத்தை பற்றி மட்டுமே அவர் பேசிக்கிட்டே இருப்பார்.
ஏதாவது ஒன்று செஞ்சிடணும்டா, நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, நம்ம ஏதாவது திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார். ஒரு இன்சிடெண்ட் நான் 2-3 இடத்துல கூட சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பெரிய சண்டை காட்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு பாட்டி வந்து அவரை நோக்கி வரணும்னு ஆசைப்படுது, விட மாட்டேன்றாங்க. திடீர்னு பார்த்தா இவர் பார்த்துட்டாரு. நான் போய் சொன்னேன், அந்த பாட்டி ரொம்ப நேரமாக அவங்கக்கிட்ட வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, விட மாட்டாங்க, விடுறா அப்படின்னாரு. விடுறாலும் வழி விட்டாங்க. திருத்துன்னு ஓடி வந்து பாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டு அண்ணன் என்னுடைய நாடி அப்படியே பிடிச்சிட்டு, ரேஷன் கடையில் அரிசி குறையா போடுறான், நீ வந்து அவனை அடிக்கணும் அப்படிங்கிற. உடனே இவர் அப்படியெல்லாம் அடிக்க முடியாது, நான் எலெக்ஷனில் நிற்பேன், ஓட்டு போடு, ஜெயிச்சுட்டு எல்லாவனையும் வெளுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சாப்பிட வச்சு ஒரு 500 ரூபா காசை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு ஒரு 500 ரூபா பணம் கொடுத்து அனுப்புனாங்க. அது வாழும்போதே வள்ளல் அவர். அண்ணனை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அவர் 65 நாள் அவரோடு இருந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து மறக்கவே முடியாது. அதனால தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவரை நான் சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு இல்லையே அண்ணன், சீன் பேப்பரை வாங்கி பார்க்கவே மாட்டார். வாசி அப்படிம்பாரு. நான் வாசிப்பேன் 3 பக்கமெல்லாம் வாசிப்பேன். 3 பக்கத்தை இன்னொரு வாட்டி வாசிட்டா, இன்னொரு தடவை வாசி, டேக் போகலாம் அப்படின்னு. நம்ம வாசிக்கிறத கேட்டு 3 முறை வாசிச்சிருக்கேன். 3 முறை வாசிச்சு 3.25 பக்கம், அது 3.25 பக்கம் அப்படியே வந்து சிங்கிள் டேக்கு. ஆமாம், ரீட் பண்ணாமலே பேசுவார். அவ்வளவு மெமரி. நான் எப்படி பார்த்தனோ அப்படியே தான் வச்சுருந்தேன் கடைசி வரைக்கும். நான் வந்து அதற்கு பிறகு நான் ஒரு முறை அண்ணனை சந்திக்க நேரும்போது அவர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கிட்டேன். ஓகே, அவரை அப்படி பார்க்கலாம் மனசு, அவரோட உடல் சார்ந்த மாற்றங்கள் மனசு ஒத்துக்கவே இல்லை எனக்கு. அவர் வேற. உங்ககிட்ட அவரோட அரசியல் சார்ந்து ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா பார்வைகள்? நம்ம படம் முடித்த உடனே தான் கட்சி ஆரம்பிச்சது. ஆமாம், படம் ரிலீஸ் அப்போவே கரெக்டாக ரிலீஸ் அப்போ கட்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, அவர் வந்து சமூகத்தின் மீது வைத்திருந்த அன்பு தான். அவர் அறவே வெறுத்தது ஊழலை தான். ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் கை அப்படி தானே, எந்த விதமான கரைப்படியாத கைகள் அவருடைய கைகள். நேர்மையின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன். எல்லா இடத்துலையுமே அவர் நேர்மை. 1000 பேர் நிற்பாங்க, ஒரே சத்த காடு, சண்டை, ஒரே கத்தி, எப்போ என்ன வந்து நின்று 2 வார்த்தை அப்படின்னாருன்னா மொத்த பேர் அமைதியாக இருப்பாங்க. அது அங்கே மட்டும்தான் நடக்கும். அதில் 4 பேர் பேரை வேற சொல்லிடுவார். முருகேசா பேசாம அப்படின்னா, முருகேசனே எல்லாத்தையும் நம்ம பேர் எப்போ இவருக்கு தெரியும் அப்படின்னு அட்டைக்கு அப்படியே உட்கார வைப்பார். அவ்வளோ பெரிய மற்றவங்க மாதிரி நான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறவங்கள தான் பார்த்துக்குவோம். ஹீரோன்னு சொல்லிட்டு நிற்கிற ஒரு மனுஷன் இறங்கி போய் அடிப்பார். தப்புனா அடி விழும். அந்த மாதிரி ஒரு மனுஷனை திரும்பலாம் பார்க்கவே முடியாது. அவர் திரும்ப இன்னொருத்தன் தான் பிறக்கணும். அப்படி ஒரு ஹீரோ, அப்படி ஒரு மனிதன், அப்படி ஒரு அரசியல்வாதி. அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து தெலுங்குல பவன் கல்யாண் சார் வச்சும் படம் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அவர் அரசியலுக்கு வந்து சினிமாட்டோ ஒரு பொலிட்டீஷியனாகவும் அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட ட்ராவலில். ஸோ தமிழ்நாட்டில்னா இப்போ தளபதி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜனநாயகன் அப்போலாம் வந்து வெளிப்படையாக விஜய் சாருக்கு வந்து நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்க, ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் வந்து கல்யாண் சாரை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ விஜயகாந்த் அண்ணனை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். நான் இவரை பக்கத்துலேருந்து பார்க்கல. நான் இவர் கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்ததில் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு மனுஷன் தைரியமாக வெளியே வந்திருக்காரு அப்படின்ற ஒரு பாராட்டுதல் தான். இதுக்கப்புறம் இவருடைய செயல்பாடுகள், இவர் என்னவா இருக்கார், இவர் என்ன செய்ய போகிறாரு, இவருடைய கொள்கை என்ன, எதை நோக்கி இவர் நகர்ந்து போகிறாரு அப்படின்றதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கிட்ட போய் நம்ம பார்த்து அவர்கிட்ட நேருக்கு நேராக பேசினதில்லை. கல்யாண் சார்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு மனுஷன். கல்யாண் சாரோட ஒர்க் பண்ண அந்த 21 நாளும் தினம் இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறையோடு இப்படி பண்ணணும், இது பண்ணணும், அந்த சமூகத்துக்கு இதை ஒன்று விதைக்கணும், இளைஞர்களுக்கு இப்படி வழிகாட்டணும் அப்படின்னு பேசின பவன் கல்யாண் சாரை தான் பார்த்துருக்கேன். அவருடைய விஷன் ரொம்ப பெருசு. அதே மாதிரி தளபதியோட விஷனும் ரொம்ப பெருசாக இருந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்ல ஒரு விஷயத்தை அவர் செஞ்சார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருக்கிறோம் நீட்டி வரவேற்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏன்னா அவர் உள்ளே வந்தவுடனே நிறைய யங்ஸ்டர்ஸு இப்போ வெளியே பரபரப்பாக இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு சரியான ஒரு தளத்துக்கு, ஒரு இயங்கு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அதை செஞ்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நிறையா
நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமான்னு ஒரு சர்ச்சை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வை, சமூக புரிதல் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் சரின்னு சொல்லக்கூடிய யார் வேணாலும் வரலாம், நல்லது செய்யணும்னு நினைக்கிற யார் வேணாலும் வரலாம். இங்கே என்ன இது என்ன தனியாக ஒருத்தங்க ஒரு கூட்டம் மட்டும்தான் வரணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் நல்லது செய்யலாம். தனக்கு போகன்னு நினச்சது தானே. நீங்க விஜய் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தீங்கல்ல சார், ஆமாம் ஆமாம், அவர்கிட்ட நேரடியாக பார்த்து அந்த கதையை சொல்லி, அது கொஞ்சம் லேட்டாக போய் சொல்லியிருக்கணும். நான் போய் சொன்ன நேரத்தில் சார் வேறு ஒரு மோடில் இருந்தார், அதனால இதை நான் கொஞ்சம் தள்ளி பண்ணுறேனே அப்படின்னாரு. அதுக்குள்ளே சரி தள்ளி வந்துடுவாருன்னு பார்த்தா டக்குன்னு அரசியலுக்கு வந்துட்டார். அது அப்படியே தான் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டோட ஒன்லைன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அதே தான், இந்த சமூகத்தை நேசிக்கிறவன் தான். ஓகே, இந்த சமூகத்தை நேசிக்கிறவன், அரசியல் மக்களோட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆமாம், இப்போ அவர் அரசியலுக்கு வராருன்றதுனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாங்க, ஏன்னா எல்லாருமே எல்லாம் முடிஞ்ச காலகட்டத்தில் தான் அரசியலை நோக்கி பயணிப்பாங்க. கல்யாண் சாரும் சரி இவரும் சரி உச்சத்தில் இருக்கும்போதே வந்து இறங்கி நிற்கிறாங்கன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கேயும் அப்படி தான், பவன் கல்யாண் சார் நடிக்கிறாருன்னா பல்லாயிரம் கோடி முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இங்கேயும் விஜய் சார் வர்றாருன்னா அப்படி தான் இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜனங்களுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வர்றாங்க. அப்படின்றப்போ சந்தோஷமாக வாங்க, ஏன்னா நிறைய வாங்கியிருக்கீங்கல்ல, ஜனங்கிட்ட இருந்து கொடுங்க அப்படின்றது தான் என்னுடைய கொள்கை. சூப்பர் சூப்பர். ஸோ கமிங் டு அரசன் இல்லை, குணா, செந்தில், ராஜன், இந்த காம்போ வந்து மறுபடியும் நாங்கள் பார்க்கலாம். எல்லாரும் இருக்காங்க அரசனில், எல்லாரும் இருக்கோம், எல்லாரும் இருக்கீங்க. ஸோ அதில் அன்பு கேரக்டரில் தனுஷ் சார் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்பயும் சிம்பு சார் அண்ட் தனுஷ் சார் காம்போ ஃபேஸ் ஆஃப் வந்து நாங்கள் இதில் பார்க்கலாமா? அந்த அப்டேட் அது ஏதாச்சும் தெரியல, அது டேரக்டர் தான் கேட்கணும். நான் இருக்கேன்னாரு, நான் கேட்டேன் செந்தில் இருக்காரா அப்படின்னு கேட்டேன். குணா இருக்கான் அப்படின்னாரு. குணா இருக்கான்னா ஓகே, செந்தில் இருக்காரா அப்படின்னா செந்தில் இருக்காரு, ரைட் ஓகே அவ்வளோதான். இப்போ என் கூட நடிக்கிற வேறு யாருக்கு சந்திரா இருக்காங்களா? சந்திரா இருக்காங்க, ரைட்டு. இதுக்கப்புறம் போய் நம்ம என்னத்தை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு பேசாமல் கூப்பிட்டா போய் நிற்க வேண்டியதுதான். பட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட், ஒரு மேஜிக் நடக்கும், பெரிய மேஜிக் நடக்கும். அதற்கான ஸ்கிரிப்ட் தான் அது. கதையை சார் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அது வேற ஒன்றா சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய உழைப்பு, அரசனுக்கு உழைக்கிற உழைப்பு. கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு படைப்பாக வரும். வேறு ஏதாவது ஒரு சின்ன லீக்கேஜ் கூட வேணாம்? ஒன்றும் தெரியாது எனக்கு. நான் ஏதாவது சொன்னால் நாளைக்கு அதுவே இருக்காது. நாங்கள் இன்றைக்கி ஒன்று பேசுவோம், நாளைக்கு வேறு ஒன்று வரும் அது ஸ்க்ரீனில். அதனால் வந்து இப்போ சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே சார், பருத்தி வீரனில் நீங்கள் ஒரு ஐஸ் விற்கிறவராக வந்திருப்பீங்க இல்லையா? அமீர் சார் கூட நீங்கள் பண்ணி பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு. அதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட. எஸ் தெரியும். பட் அந்த படத்தில் வந்து ஒரு இஷ்யூ கான்ட்ரவர்சி வரும்போது நீங்கள் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சாருக்கு அப்போசிட்டாக அமீர் சார் கூட துணையை நின்னீங்க. நீங்கள் அவரோட அப்பாலஜிஸ் கூட நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணல, பப்ளிக்காக வந்து சொல்லணும் அப்படின்னீங்க. ஸோ உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அமீர் சாருக்கும் அவர் எனக்கு இன்னொரு குருமா. அமீர் வந்து எனக்கு இன்னொரு குரு. ஏன்னா நான் கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து படம் பண்ணிவிட்டு எனக்கு 2வது படம் சரியாக போகலை அப்படின்னோடனே நான் திரும்ப போனால் பருத்தி வீரனில் போய் நான் பாட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். 2-3 நாள் கழித்து கேட்டார், என்ன இப்போ இங்கே என்னமோ சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னாரு. பார்த்தா தெரியலையா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த படம் நான் வேலை பார்க்கலான்னு முடியும். நீ 2 படம் பண்ணியிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்க. அடுத்த நாள் பார்த்தா உன்னை சரணதன் படத்துக்கு ஸ்டேட் அவார்டு 4 அவார்டு வர கொடுத்தாங்க. அவார்டு வாங்கின டைரக்டரை வச்சு திரும்ப போப்பா ஊருக்கு போப்பா. நான் ஊருக்கெல்லாம் போக முடியாது, ஏதோ பிரச்சனை, ஏதோ தப்பாக இருக்குது, நான் பண்ண படம் ஓடல. ஸோ ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் போகலான்னு நினைக்கிறேன். அதனால் என்ன நீங்கள் அதெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டு போடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பருத்தி வீரன்லாம் வேலை பார்த்தேன். ஓகே, அப்படி தான் ஆரம்பித்தது எங்களுடைய நட்பு. நான் படிப்பேன், நிறைய படிப்பேன். உங்களோட ஒரு குணாதிசயமும் வெளிப்படுது சார். ஆமாம், நான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நம்ம மேலே தப்பு இருக்குன்னா முதல்ல நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் அப்படி தான் பார்க்குறேன், ஒரு படம் பண்ணிவிட்டு 2 படம் பண்ணிவிட்டு இன்னும் சுற்றிட்டுருவாங்க. நான் சொன்னேன், டே கரண்ட்டில் போய் வேலை பாருங்கடா, ஏதாவது டைரக்டர் போய் வேலை பாரு, வேலையை கற்றுக்கோ, புதுசாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது சினிமா. நீ எங்கேயோ ஒரு முட்டுச்சந்தில் நின்றுக்கிட்டு நான்லாம் அன்றைக்கி எப்படி படம் எடுத்தேன், அது அன்னைக்கு, இன்றைக்கி என்ன கிளம்புடான்னா ஒருத்தனும் போக மாட்டேன். பட் அங்கேயே தேங்கி நின்றுவாங்க. அதே நின்றுவாங்க நிறைய. நீங்கள் வந்து ரொம்ப அழகாக யோசிச்சு அமீர் சாருக்கு அசிஸ்டண்டாக நான் இப்போ போனால் கூட நான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பேன். இப்போ புது டைரக்டர் யார்ட்டையா ஒரு போகிறாங்க படம் பண்ணுறோம் அப்படின்னா நான் போய் கேரவனில் உட்காந்துக்க மாட்டேன். நான் அவனை பார்த்துட்டே இருப்பேன். அவன் ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று நடக்கலான்னா நான் போய் அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும். முடிஞ்சு போச்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சா ஊருக்கு போயிட வேண்டியதுதான். ஊருக்கு போய் இங்கே உட்காந்துட்டு கருத்தாக சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. அது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் அப்படி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன், நிறைய படிப்பேன்.
அண்ணன் படிக்க மாட்டார். ஆ. நான் எப்போவுமே தலைக்கிட்ட ஒரு 6-7 புத்தகம் வச்சுருப்பேன், அப்புறம் ஒரு பேடு வச்சுருப்பேன். நானும் ஒரு ரூம் மேட் வேறு, என்னைய தனியாக விட மாட்டார். நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு, கனி அந்த கொட்டடிக்கிறவனை காலைல வர சொல்லுங்கள் அப்படின்னா சரி, நான் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே எழுதிக்குவேன். அப்படி உழைச்சோம் அந்த படத்துக்கு. எழுதிக்குவேன். அப்புறம் அவர் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்குவேன். அவர் எந்திரிக்க முன்னாடி நான் எந்திரிச்சு நான் கிளம்பி போயிடுவேன். இப்படி ஒருத்தன் 6 மாதமாக தினம் வந்து வெளியவே வெயிட் பண்ணுறான். அண்ணே அண்ணே அதாவது இப்போ 6 மாதம் கழிச்சு அந்த சீனுக்கு நான் நடித்தேன்ல, அதுக்கு அவனை நடிக்க ஒருத்தனை கூப்பிட்டு வரேன். கூப்பிட்டு வந்தால் மூதி 15 டேக்கு 16 டேக்கு வாங்குது. லைட்டு போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு டேக்கு அவன் வாங்கும்போது என்னையவே பார்க்குறாரு. உங்கள் ரெக்கமெண்டேஷன் தானே, ஏங்க இவன் ஒரு ஆளுன்னு இவனை ரெக்கமெண்ட் பண்ணான். நான் அவனை இப்போ லைட்டு போகுது என்ன கலட்டா சட்டையா அப்படின்னு கழட்டி மாட்டிட்டு நான் நடித்தேன். அப்படியா நடித்தது? ஓகே, வெறுப்புல சட்டை கழட்டறா மாட்டிட்டு நான் நடித்தது அந்த சீனு. பட் அந்த சீன் வந்து மறக்க முடியாத ஒரு காட்சியாக வந்துச்சு. இப்போ நானும் ஞானவரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்கே பார்த்தாலும் இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறமும் திரும்ப ஒரு நாள் வந்து ஞானவரில் இப்போ நம்ம வித் லவ் அதோட ப்ரீமியருக்கு போயிருந்தப்போ கூட ஞானவரில் வந்திருந்தார். அண்ணன் வாங்கினேன், ஏன்னா அப்பா உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னானே, சரி ஃபோனை போட்டு கொடுன்னு சொல்லி இப்போ ஞானவரில் அப்பா கிட்ட நான் பேசுவேன். அதெல்லாம் எல்லாமே அண்ணன் தம்பின்றது எப்போவுமே இருக்கும். பட் அவங்களுக்குள்ளே இருந்த முரண், அந்த முரணுக்கு அவங்க போட்டுக்கிட்ட சண்டைகள், இதில் வந்து எது சரி எது தப்பு, நான் பக்கத்தில் இருந்ததுனால இதுதான் சரி அப்படின்றத சொன்னேனே தவிர இதில் எனக்கு இவங்க சண்டை அதெல்லாம் கிடையாது. எது சரியோ அதை பேசுறது தானே. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருக்கு இல்லை சார்? ஒரு பக்கம் பழைய படங்கள் வந்துச்சுன்னா புது படங்கள் வர்றது வந்து தடுக்குமா, அதுக்கு அஃபெக்ட் ஆகுமா? புது படங்கள் முழிக்குது, என்ன பண்ணுறது? புது படங்கள் சரியாக வராதனால தான் பழைய படம்லாம் வந்துட்டு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு புது படம் போட்டால் 10 பேர் தான் உள்ளே வரான், பழைய படத்தை போட்டால் தேட்டர் ஃபுல்லாகுது. அப்போ தேட்டருக்காரங்க என்ன எதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க? ஸோ இங்கே நம்ம தான் இப்போ இங்கே நம்ம ஹீரோஸே பாவம் வருஷத்துக்கு ஒரு படமாக இல்லாமல் வருஷத்துக்கு 2 படம் 3 படம் கொடுத்தாங்கன்னா பழைய படம் வரவே வராதே. ஆமாம். இப்போ நீங்கள் தெலுங்கில் அந்த ரிலீஸ்ன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். என்னென்னா அங்கே வாரம் ஹீரோஸ் படம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த தேட்டருக்கு வர்றவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே 46 ஹீரோ இருக்காங்க. 46 கம்மியாக சொல்கிறேன். அங்கே ஒரு 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 புது ஹீரோ வந்தாலே இன்னும் ஒரு பெரிய ஹீரோஸ் 4 பேர் கையை பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா அது அந்த குடும்பத்துலேருந்து வந்த ஒரு ஹீரோவாக இருப்பார். இது எங்கள் அண்ணன் சித்தப்பா மாமான்னு சொல்லி மொத்த பேரும் கொண்டு வந்து களம் இறக்குவாங்க. இறக்கும்போது அந்த தேட்டருக்கு வர அந்த கூட்டம் அப்படியே வந்துட்டு இருக்கோம். இங்கே அப்படி ஒரு நிலை இல்லையே. இப்போ நம்ம படம் இல்லாமல் இன்னொருத்தன் படத்துக்கு போய் ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கே அவ்வளோ பிரச்சனையாக இருக்கே. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு நான் போகிறேன், நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்களா அப்படின்னா, இல்லை அப்புறம் எதுக்கு வந்தீங்கன்றான். ஐயோ, ஒரு படம் முன்னாடி அப்படி தானே இருந்துச்சு. முன்னாடி ஒரு படம் ஆடியோ லான்ச்சுன்னா எல்லா இடத்துலையும் எல்லாரும் வந்து வாழ்த்துவாங்க. இப்போலாம் சுருங்கிடுச்சு, மனசு சுருங்கிடுச்சு, ப்ராடக்டையும் சிறுசாக்கிட்டோம். நம்மக்கிட்ட தான் பிரச்சனை. ஒரு படம் வருது அப்படின்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த படம் ஓடணும் அப்படின்னு சொல்லி கை கொடுத்து தூக்கிட்டு வந்தால் தேட்டருக்கு ஆட்கள் வருவாங்க. அது புது ஹீரோவாக இருந்தாலும் சரி, நல்ல பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, தேட்டருக்கு ஆட்களை வர வைத்தால் இந்த ரீரிலீஸ் பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா திரும்ப தான் வரும். இப்போ 2வது வாட்டி வந்துருச்சு கில்லி, 3வது வாட்டி வரும், 4வது வாட்டி வரும். ஆமாம், அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்ச பிரியாணி மாதிரி எடுத்து சுட வச்சு ஆமாம். கில்லி வந்து எனக்கு தெரிந்து முதல் முறையாக உதயம் காம்ப்ளெக்ஸில் இந்த 4 தேட்டர்லையும் போட்டாங்க. ஓகே, ஆமாம் ஆமாம், ரவுண்ட் த கிளாக்கு, டைமே கிடையாது. முடிஞ்சா திரும்ப போடு இப்படி ஓடின படம் இப்போவும் அந்த வீரியத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து நம் படைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் ரிலீஸ் கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க. இங்கே கேப் உழுது அப்படின்னா அது வரத்தான் செய்யும். பட் அந்த ட்ரோல் பண்ணுறதும் இங்கே அதிகமாக இருக்கிறத பார்க்குறீங்க சார். பட் அந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு மாதிரி அது அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியாக பார்க்குறேன் நான். இப்போ என்னையவே பயங்கரமாக பல கெட்டப்பில் ஒரு வாட்டி போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த கெட்டப்லாம் நம்ம இன்னும் போடல, இல்லை இதை மட்டும் எடுத்து வைங்க, இது அப்புறமா பயன்படுத்துவோம். நமக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காங்கல்ல, ஓகே அது அப்படி தான் பார்க்கணும். இது ஆனால் அதை பண்ணுறவனுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது. பட் அதுவே வந்து ஒரு தரமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தரம் குறைவாக பண்ண முடியாது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் ஒருத்தன் சம்பாதிக்கிறான், அவ்வளோதான். அது வந்து ஒரு பிஸ்னஸ், அதை அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் வந்து இங்கே போய் நியாய தர்மம்லாம் பேச முடியாது. அதை அப்படியே விட்டுறணும், கடந்து போயிட்டால் அவங்களுக்கு நல்லது. அது திரும்ப நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. சாணியில் கால் வச்சா என்ன நம்மளுக்கு தான். ஆமாம், ஓங்கி மிதிச்சோம்னா என்ன செய்யும்? சாணி மேலே அடிச்சிடும். அதனால வேலைக்கு போயிருந்தோம். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.